வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீக்லேருந்து ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஏன்னா நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா அது கடகடன்னு ஓடியாந்துடும். அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஜிகே கொண்டு போக போகிறோம். இதில் என்னென்ன லெசன் அப்படி படிக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். அந்த லெசன்லேருந்து எப்படி கொஸ்டின் வரும்னு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் 5 கொஸ்டின் தான்ப்பா இருக்கும். 5 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் அந்த லெசனையே கவர் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, 12th எக்கனாமிக்கில் நாட்டு வருமானம் அப்படிங்கிற லெசனை தான் எடுத்திருக்கோம். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம 5 கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துருக்கு. இதை படித்து பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னா அதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, C+I+C+X-M அப்படிங்கிறது தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஃபார்முலா. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னீங்கன்னா இது பாருங்கள், நிகர உள்நாட்டு உற்பத்தி தான். அதுக்கு ஜிடிபியில் மைனஸ் தேய்மானம். அந்த ஜிடிபியில் நம்ம தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா அதுதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது அது உள்நாட்டு உற்பத்தி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஜிஎன்பி அப்படிம்பாங்க. இதில் நீங்கள் இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் நிகர வருமானம். வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிற நிகர வருமானம் நம்ம உள்நாட்டு உற்பத்தியும் கூட்டினோம்னா அதுதான் மொத்த நாட்டு உற்பத்திக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள், தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டு வருமானத்திலிருந்து சமூக பாதுகாப்பு, பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் இதெல்லாம் கழிச்சுட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டணும் அப்படின்னா அதுதான் தனிநபருக்குரிய வருமானம். இதில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 1, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா 4 விஷயம். இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், இந்த 4மே இந்த ஒரே கொஸ்டினில் அடங்கிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஜிடிபி குறைப்பான் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபி குறைப்பான் என்னன்னா கீழே 2 கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் இந்த ஜிடிபி குறைப்பான்ங்கிறதுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கன்னு இருக்காங்க. ஜிடிபியில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை குறியீட்டு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிடிபி, அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொன்னாங்கன்னா ஆன்சர்னா 2 மட்டும்தான் கரெக்டு. 1 ஏன் ராங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விலை குறியீட்டு அப்படின்னு வராது, விலை மாற்ற குறியீட்டு அப்படின்னு தான் வரும். அதாவது விலையை மாற்றுறதுக்கான குறியீட்டு எண் தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உற்பத்தி முறை என்பது சரக்கு முறை என்றும் அழைக்கப்படும். அதாவது இந்த உற்பத்தி முறையை சரக்கு முறை அப்படின்னும் சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு 62 வகையான வேளாண் பொருட்களின் மொத்த உற்பத்தி மதிப்பிடப்படுகிறதுங்கிறாங்க. 62 வகையான வேளாண் பொருட்களுக்கு மொத்த உற்பத்தியோட மதிப்பு மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வருமான முறை காரணிகள் ஈட்டும் வருமான முறை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த வருமான முறை காரணிகளை ஈட்டும் வருமான முறை காரணி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் பாருங்க, காரணி செலவு அப்படின்னா ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிக்கும்ங்கிறாங்க. உற்பத்தி காரணிகளுக்கு என்னென்ன செலவு செய்யுமோ அது எல்லாமே சேர்ந்தது தான் காரணி செலவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 62 வகை பொருட்கள் மொத்த உற்பத்தியாக மதிப்பிடப்படுகிறதுங்கிறது தான் ராங்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 வேளாண் உற்பத்திகள் தான் சரியானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஒரு கொஸ்டின் தான். இதில் நீங்கள் 4 விதமான கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 4th ஒன், நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல்களில் இல்லாதவை இல்லைன்னா தவறானவை. நாட்டு வருமானம் கணக்கீட்டில் எது கணக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அந்த கணக்கிடுதெல்லாம் வராதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூலதன நட்டம், 2 பணம் செலுத்தப்படாத சேவைகள், மாற்று செலுத்துதல்கள், புள்ளி விபர சிக்கல், சட்டவிரோத நடவடிக்கையால் கிடைக்கும் வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே நாட்டு வருமானத்தில் கணக்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் எது வராது அப்படின்னா மூலதன நட்டம் அப்படிங்கிறது தான் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் மூலதன நட்டம் வராது, மூலதன லாபம் தான் வரும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிற அது லாபம் தானே வரும். அதான் 4th ஒன் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, 5th,
அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள். ஒரு அரசுனா ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடி மற்றும் பீகாக். அவங்க 2 பேரும் தான் இந்த அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எக்கனாமிக்ல ஒரு கூற்றையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி டெய்லி ஒருத்தராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியாமையே ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சுன்னா 15 பேர் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சது. இந்த செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு செக்ஷன்ல அடுத்ததை பார்க்கலாம். தேங்க்யூ.